Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல எக்ஸல்ல நாம பண்ணக்கூடாத 5 மிஸ்டேக்ஸை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first mistake பார்த்தோம்னா செல்ஸை merge பண்ணுறது. நல்லா கவனிங்க, இந்த டேட்டா செட்டில் நமக்கு குரூப் ஆஃப் செல்ஸை ஆஸ் அ சிங்கிள் செல்லாக பார்த்தீங்கன்னா merge பண்ணணும்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன செய்வோம், குரூப் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணுவோம், டேரெக்டாக ஹோமில் போயிட்டு என்ன பண்ணுவோம், merge and center கொடுத்துருவோம். பட் நல்லா கவனிங்க, இந்த டேட்டா செட்டை ஃபர்தராக நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டாவை சார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஹோமில் போயிட்டு சார்ட் அண்ட் ஃபில்டர், சார்ட் A to Z, expand the selection sort அப்படின்னு கொடுக்குறோம்னா வார்னிங் மெசேஜ் ஃபேஸ் பண்ணுறோம். என்னது, டு டூ திஸ் ஆல் த merge cells need to be the same size. இது எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு இந்த கண்டென்ட் அந்த செல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தேவை, அந்த குரூப் ஆஃப் செல்ஸுக்கு நடுவில் தேவை. அதுக்கு merge தான் பண்ணணுமானா merge பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா merge பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணுது, ஃபியூச்சரில் நம்ம நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்ன செய்யலாம், இல்லை ப்ரோ எனக்கு முதல்ல நடுவில் தான் தேவை, அப்போ என்ன செய்யலாம், ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த merge and center இங்கேருந்து என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இது தேவை, நடுவில் தேவை, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த செலெக்ஷனை கம்ப்ளீட்டாக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஹோம் டேப்பில் அலைன்மெண்ட்டோட குரூப் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் டேப்பில் ஹாரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது. ஜஸ்ட் அதை என்ன பண்ணலாம், சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா சேம், அது எதுவும் merge ஆகலை, அந்தந்த செல் அப்படியே தான் இருக்குது. என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா, நாம் செலக்ட் பண்ண அந்த செல்ஸ், அந்த செலெக்ஷனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக என்ன இருக்குது, வந்து உட்காந்தாச்சு. ஸோ அப்போது சேம் F4 கொடுத்து சேம் இதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம போய் இந்த டேட்டாவை சார்ட் பண்ணுறோம், இல்லை ஃபியூச்சரில் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம்னா எந்த விதத்துலையும் நமக்கு என்ன ஆக போகிறது இல்லை, அது பாதிப்பு வரப்போகிறது கிடையாது. அப்போ merge and center பண்ணுறது தப்பா, கிடையவே கிடையாது. 95% ஆஃப் டேட்டா செட்டுக்கு நம்ம எப்படியாவது என்ன பண்ணுவோம், சார்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுவோம், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது நாம் அதை கரெக்டாக யூகிச்சு முன்னாடியே இந்த மாதிரி வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா, பெரிய டேட்டா செட் இருக்குது, அந்த மாதிரி டைமில் நாம் ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறோம்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே நாம் இந்த அக்ராஸ் த செலெக்ஷன் இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சு வச்சிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு 2 கட்டம் வேலையாக இருக்காது. சரி, மிஸ்டேக் நம்பர் 2 என்னென்னா, ட்ராப் டவுன் ப்ளஸ் டேபிள். நல்லா கவனிங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டேட்டா செட்டை நம்ம பில்ட் பண்ணிட்டு வரோம். அந்த இடத்துல ரிப்பீட்டிவாக நமக்கு ஒரு சில டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹோம் அண்ட் டெக்கர், எலக்ட்ரானிக்ஸ், அதே பேபி சப்ளைஸ், இப்படி தான் திருப்பி வருது. ஸோ இப்போ ரீஜன் எடுத்துட்டோம்னா என்ன வரப்போகுது, ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், சவுத்து, இந்த மாதிரி ரிப்பீட்டிவாக டெக்ஸ்ட் நிறைய இடத்துல வரப்போகுது. அப்போ அதை உட்காந்து தனித்தனியாக உட்காந்து அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுறது நல்லது. இன்னும் நிறைய பேர் அந்த ட்ராப் டவுனுங்கிற கான்செப்டுக்குள்ளே வரதே கிடையாது. உட்காந்து ரிப்பீட்டிவ் டெக்ஸ்ட்டாக உட்காந்து டைப் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் D கொடுத்து டவுன் கொடுக்குறது, இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அது அவசியமே கிடையாது. அது நல்ல பழக்கம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ரேஞ்ச் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா இப்போ தான் என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு செல்லையாவது என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் செல் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸோட குரூப்பில் டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிட்டு அலோவ் எனி வேல்யூ இருக்குது இல்லையா, அதை ஜஸ்ட் என்ன பண்ணலாம், லிஸ்ட்டில் வச்சுட்டு என்ன தேவைப்படுது, 4 வேல்யூ தான் தேவை இல்லையா. ஸோ அப்போ என்னது, நார்த்து, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமா கொடுங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், மீதி எல்லாம் கொடுத்தாச்சா, கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண எல்லா ரேஞ்சிலையும் இப்போ என்ன வந்தாச்சு, அந்த ட்ராப் டவுன் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மல்டிபிள் வேல்யூவாக இருந்தாலும் சரி, அப்போது டேட்டாவை என்ட்ரி பண்ணும் போது ரிப்பீட்டிவ் வேல்யூஸை ஈஸியாக நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, டேபிளாக மாற்றாமல் இருக்கிறது. இன்னும் ஏகப்பட்ட பேர் என்னதுன்னா, ஒரு டேட்டாவை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க, ஒரு டேட்டா செட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்கன்னா சின்னதாக இருக்கும் போதே, அதாவது பிகினிங்கில் இருக்கும் போதே, அந்த டேட்டா ஸ்டார்ட்டில் இருக்கும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டர் டைப் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு டேட்டா டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை உடனே ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும், ஏன் டேட்டா ரேஞ்சாகவே இருந்தால் நல்லா இருக்காதா, டேபிளாக கன்வெர்ட் பண்ணும் போது தான் நமக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும்.
அதில் ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னென்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை கம்ப்ளீட்டாக அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு வரலாம். இல்லை கண்ட்ரோல் L கொடுத்து நீங்கள் டேபிளாக என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஹோம் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டைல்ஸோட குரூப்பில் ஃபார்மேட் அஸ் டேபிள் இருக்குது. இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டேபிள் ஃபார்மேட்டை ஒரு தீம் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் டக்குன்னு ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணலாம். நம்மளுடைய டேட்டாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இருக்குது. அதனால் நம்ம டேபிள் ஆஸ் ஹெட்டர் கொடுத்து ஓகே கொடுத்தாச்சு. இப்படி ஒரு டேபிளை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நாம் போய் டேப்னு கொடுக்குறோம்னா நல்லா கவனித்து பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல வேலை இப்போ ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜன் காலமில் கொடுத்த ட்ராப் டவுன் பாருங்கள், இங்கேயும் ஃபில் ஆகிருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இப்போ ராஜேஷ்னு என்ன பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். ராஜேஷ்ங்கிற சேல்ஸ் ரெப்பு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் கேட்டகரி கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க, ப்ராடக்ட் கேட்டகரி நீங்கள் கொடுத்த உடனே அடுத்து என்ன விழுந்துருச்சு, ரேட் விழுந்துருச்சு. ஏன்னா அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, இஃப்ங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சு, ப்ரீவியஸ் செல்லேருந்து வந்தாச்சு. அடுத்தது பாருங்கள் அந்த ஃபார்ம்லாம் வந்தாச்சு. ஸோ அப்போ ட்ராப் டவுன் பாருங்கள், ட்ராப் டவுன் வந்துச்சு. அப்போ என்ன விஷயம், இங்கே போயிட்டு இது சவுத்துன்னு கொடுத்துட்டு இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு 600 யூனிட் தான் அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லாம் நமக்கு வந்துடும். ஸோ அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலாஸோ ட்ராப் டவுனோ எதெல்லாம் கொடுத்தோமோ ஒரு டேபிளில் நம்ம அதை வச்சிருக்கும் போது நமக்கு அடுத்த செல்லில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மேட்டிங், சேம் கண்டென்ட், சேம் ஃபார்முலா நமக்கு அது அடுத்து என்ன ஆகும், பில்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். டேட்டா என்ட்ரி வேலையில் அது ரொம்பவே நமக்கு வேலை என்னது கம்மி பண்ணி தரும். ஸோ அப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டேட்டா செட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களா, டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்களா, அதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லை, ஒரு டேபிளை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்களா, அடுத்தது நேராக என்ன பண்ணுங்கள், டேபிளுக்குள்ளே போங்க. டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் டிசைனுக்குள்ளே போயிட்டு அந்த டேபிளுக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. அது ஒரு நல்ல பழக்கம். டேபிள் கொடுக்காம டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3, 4 அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேபிளை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரும்போது அங்கே என்ன பேர் வரும், டேபிள் 4 இல்லை டேபிள் 3, டேபிள் 2 இப்படி தான் வரப்போகுது. அதுக்கு பதிலாக இது ஒரு சேல்ஸ் டேட்டா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாக்குள்ளே என்ன விதமான டேட்டா உள்ள யூசேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேபிள் 4 அதை என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். அதுக்கு பதிலாக சேல்ஸ் டேட்டா இந்த மாதிரி நேமை கொடுக்கும் போது ஸ்பேஸ் நம்ம கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அண்டர்ஸ்கோர் கொடுக்குறோம். அண்டர்ஸ்கோர் கொடுத்து சேல்ஸ் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், உள்ளே போயிட்டு இந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் சேல்ஸ் டேட்டா வந்துருச்சா. ஓகே, இல்லை நான் இப்படி செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. அப்போ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் ஈக்குவல் டு சேல்ஸ் டேட்டா நீங்கள் டைப் பண்ணுங்கள், வந்தாச்சு, அவ்வளோதான். என்டர் கொடுங்க, டேட்டா வந்துருச்சா. ஸோ அதுக்கு தான் டேபிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல டேபிளாக என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுங்க. அது ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா நல்லது. நீங்கள் நிறைய விஷயத்தை தெளிவாக செய்கிறதுக்கு இந்த விதமான ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு நல்ல ஹேபிட், அதை கவனமாக செய்யுங்க. சரி, தேர்ட் மிஸ்டேக் பார்த்தோம்னா தேவையில்லாத பிளாங்கான காலம்ஸு, ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுறது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த ஏ காலம் பி காலம் ஒரு டேட்டாவை ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏ காலமும் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ரோவையும் விட்டுருவாங்க. அதாவது வாஸ்து ப்ராப்ளம் மாதிரி. அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒன்றும் எம்எஸ் வேர்டு கிடையாது. லெஃப்ட்டுக்கும் டாப்புக்கும் மார்ஜின் வைக்கிறதுக்கு நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போதெல்லாம் அதுக்கான வேலையெல்லாம் அதுவே பார்த்துக்கும். ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி காலம்ஸ், வாண்டடான உங்களுக்கு காலம்ஸ் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஹெல்ப்பர் காலம் கொண்டு வருவேன், வேறு ஒரு விஷயத்துக்காக இதை வச்சுருக்கேன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு காலம், இந்த மாதிரி ரோ அவசியமே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், ஒவ்வொன்றா நீங்கள் டெலீட் பண்ண முடிஞ்சால் டெலீட் பண்ணுங்கள். இல்லை ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்டு, அதில் ஏகப்பட்ட ரோ என்ன பண்ணிட்டேன், நான் நிறைய ஸ்பேஸ் விட்டுட்டேன், இந்த மாதிரி பிளாங்கான ரோஸ் நிறைய இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, டாப்பில் போயிட்டு ஈக்குவல் டு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. முதல் ஆப்ஷன் நீங்கள் தேவைன்னா கம்மியாக தான் இருக்குன்னா நீங்களே என்ன பண்ணலாம், அந்த ரோ கம்ப்ளீட் ரோஸ் இந்த மாதிரி செல் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் அந்த ரோவை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரோவை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நீங்கள் அதை என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இல்லை அந்த ரோவை ரைட் கிளிக் பண்ணியும் நீங்கள் டெலீட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இந்த டேட்டாவும் பார்த்தீங்களா டேபிளாக இல்லை. ஓகே, டேபிளாக இருந்தால் நல்லது, பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்ச் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. 0 வருது. இது அப்படியே என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். ஓகே, பிளாங்கான ரோஸ் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய விஷயத்தை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல எரர் வந்துடும், ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதனால தான். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவோம், சார்ட் பண்ணுவோம். சார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஹோமில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்மால் நம்பர்ஸ்லாம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ அதாவது பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த 4 ரோ தேவையா இல்லாத ரோ அதை என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஏ காலம்
இதெல்லாம் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு இந்த கவுண்டேவும் பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து அதையே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நடுவில் தேவையில்லாத ரோ காலம் விட வேண்டாம். அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்கு அது அழகே கிடையாது, அது நல்லதே கிடையாது. ஸோ அதனால் முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோ விடுறது, நடுவில் ஒரு காலம் விடுறது, இதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்படி உங்களுக்கு கேப்பு தேவையா, அதுக்கு ஏற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செய்யலாம். எக்ஸலில் அந்த மாதிரி ஒரு அவசியம் கூட முதல்ல கிடையாது. ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக என்ன பண்ணுங்கள், பார்த்து செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ மிஸ்டேக் நம்பர் 4, சீக்வன்ஸாக டேட்டாவை ஃபில் பண்ணணும். அதை இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் மேனுவலாக செய்வாங்க. ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஃபில் சீரீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறீங்க, எக்ஸல்குள்ளே இப்போ தான் பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த எரர் இந்த விஷயம், நீங்கள் இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய ஃபார்மேட்டிங்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னுமே சீக்வன்ஸான டேட்டாவை ஃபில் பண்ணுறதுக்கு மேனுவலாக உட்காந்து ஃபில் பண்ணுறது நல்லது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீரியல் நம்பர் அடிக்கணுமா 1 2 3 4னு ஒவ்வொரு செல்லையாக போய் உட்காந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 இல்லை 2 செல்லோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபில் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஃபில் ஹேண்டிலை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். வெர்டிகலாவோ இல்லை ஹாரிசாண்டலாவோ ட்ராக் பண்ணி முடிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 என்ன டைப் பண்ணீங்களோ அதை வச்சு எக்ஸல் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணும்போது மீதியை ஃபில் பண்ணிக்கும். ஓகே, இல்லை டே 1 டே 2 இல்லை டே 3 ஏதாவது டைப் பண்ணுறீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டே 1 நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து டே 2 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஃபில் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இல்லை நீங்கள் 2 4 இந்த மாதிரி கொடுக்குறீங்க, அடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், அதுவே ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதை உட்காந்து இன்னும் என்ன பண்ணுவாங்க, சில பேர் உட்காந்து ஸ்டெப் கவுண்ட் தெரியாமல் உட்காந்து அப்படியே மேனுவலாக உட்காந்து ஃபில் பண்ணுறது, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இன்னும் நீங்கள் உள்ள மேலே ஹோம் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஃபில் கமெண்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். இதில் நான் அது பெருசாக லென்த்தாக எடுத்து நான் டைமை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண விருப்பப்படலை. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு தெரியலனா பாருங்கள், இல்லை நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் முக்கியமாக நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தெரியும், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வராது, ஃபில் சீரியஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வராமல் போயிடும். ஸோ அப்போ அதை எப்படி டாகிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. எக்ஸலில் எப்போவுமே இந்த ஆப்ஷன்ஸை போய் பார்க்கணும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டான யூசர்ஸ்க்கு, பயங்கரமான டெவலப்பர்ஸுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம், எக்ஸல் ஆப்ஷன்லாம் உள்ளே போய் பார்ப்பாங்க. நமக்குலாம் அவசியம் எல்லாரும் நீங்கள் ஒரு பேசிக் யூஸராக இல்லை இன்டர்மீடியட்டாக இல்லை அட்வான்ஸ்ட் யூசர்ஸாக இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய இது எந்த லெவலில் இருந்தாலும் சரி, இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸை போய் பாருங்கள். எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இருக்கும், அந்த வகையில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்வான்ஸ்டுக்குள்ளே போய் பாருங்கள், எனேபிள் ஃபில் ஹேண்டில் அண்ட் செல் ட்ராக் அண்ட் ட்ராப், இது எனேபிள் பண்ணி இருக்கணும். எனேபிள் பண்ணி இல்லைனா தான் நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபாலோ பண்ணுவீங்க. என்னது, அங்கே போய் ஃபில் ஹேண்டில் பக்கத்தில் போய் மவுசர் அந்த கர்சரை கொண்டு போய் நிறுத்தினாலும் அது ஃபில் ஹேண்டிலுக்கான ஐக்கனுக்காக அது மாறாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷனில் போய் பாருங்கள், ஏதாவது அங்கே என்ன மாற்றணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இல்லையா, நார்மலாக நீங்கள் கூகுள் டைப் பண்ணாலே வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு தயங்காதீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்வான்ஸில் போயிட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த பிரச்சனை யாராவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் நான் மிஸ்டேக்குன்னு சொல்ல வர்றது என்னென்னா, சீக்வன்ஸாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டேட்டாவை தயவு செஞ்சு மேனுவலாக உட்காந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபில் கமாண்ட் டுட்டோரியல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஃபைனலாக மிஸ்டேக் நம்பர் 5, நிறைய பேருக்கு இன்னுமே செல் ரெஃபரன்ஸோட நாலேஜ் இல்லாமலே இருக்குது. ஓகே, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுல இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பம் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கேல்குலேஷன், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டு டேக்ஸ் பெர்சன்டேஜ் 18% இருக்குது, அமௌண்ட் என்னன்றது இருக்குது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த டேக்ஸோடு சேர்த்து நமக்கு ஆட் பண்ணி தேவை. சும்மா ஒரு பேசிக் கேல்குலேஷன் தான். அப்போ என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு இந்த செல் ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இந்த செல்லோட அந்த வேல்யூவோட மல்டிப்ளைட் பை இந்த பெர்சன்டேஜ் வேல்யூ அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன் இதை சம் வச்சு பண்ண முடியாதுன்னா பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் டு சேம் அதே தான், ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம், நம்பர் செலக்ட் பண்ணுறோம், அமௌண்ட்டை கமா கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் அந்த அமௌண்ட்டோட நாம் எதை மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த டேக்ஸோட பெர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். சேம் அதே தான், ரெண்டும் ஒரே தான் வருது. இப்போது ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணும்போது இங்கே கவனித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு மட்டும் பாருங்கள் அந்த டேக்ஸோடு சேர்த்து வந்துருச்சு. மீதி எல்லாம் பாருங்கள் அந்த அமௌண்ட்டே ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது.
ஏன் கரெக்டாக தானே நம்ம அந்த டேக்ஸை செலக்ட் பண்ணோம், அப்புறம் ஏன் வரல அப்படின்னு போய் பார்த்தோம்னா, நீங்கள் ஜஸ்ட்டு மேலே உள்ளதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணி எடிட் மோடில் போய் பார்த்தீங்கன்னா, நாம் செலக்ட் பண்ண அந்த F1 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ், அந்த டேக்ஸோட ரெஃபரன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே அடுத்தது ஐட்டம் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், கீழே இறங்கிருச்சு. ஓகே, இது இங்கேயும் சரி தான். நீங்கள் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை வெறும் ஃபார்மில் நீங்கள் நார்மலாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணாலும் சரி தான். அப்போ ஏன் அப்படி இறங்குது, என்ன காரணம்னா நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸு தப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது செலக்ட் பண்ண ரெஃபரன்ஸ்னு சொல்ல, கொடுத்த ரெஃபரன்ஸோட விதம் பார்த்தீங்கன்னா தப்பு. அப்போது நல்லா கவனிங்க, நாம் என்ன விதமான ரெஃபரன்ஸ் டைப் இதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நான் எப்படி வேணாலும் கீழே ஃபில் பண்ணுவேன், வெர்டிகலாக ஹாரிசாண்டலாக எப்படி வேணாலும் ஃபில் பண்ணுவேன். ஆனால் நான் கொடுத்த அந்த செல்லோட ரெஃபரன்ஸ், அந்த செலெக்ஷன் மாறக்கூடாதுன்னா, அந்த லாக்கு கரெக்டாக இருக்கணும்னா, அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒன்றும் இல்லை, இந்த F1 இருக்கா, அதுக்கு மேலே போயிட்டு F4ங்கிற ஷார்ட்கட் கீ. இல்லை நான் F4 கொடுத்தேன், இந்த மாதிரி மாறல, அப்போ என்ன பண்ணலாம், கீபோர்டில் FN ஒரு கீ இருக்கும், அதை முதல்ல ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய F4 கீயை ப்ரெஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கீ 4 ப்ரெஸ் பண்ணி as a absolute cell reference இதை லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நீங்கள் வெர்டிகலாக ஹாரிசாண்டலாக எங்கே வேணுமோ ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணாலும் நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்போ பாருங்கள் அது மாறவே மாறாது, அந்த செல் ரெஃபரன்ஸ் அப்படியே லாக் ஆகிருக்கும். ஓகே, அப்போது நல்லா கவனிக்கணும். நீங்கள் போயிட்டு இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன், செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்குறதுக்கு F1 ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். டிஃபால்ட்டாக ரெஃபரன்ஸே இதுதான், ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் தான் டிஃபால்ட் ரெஃபரன்ஸ். நார்மலாக நீங்கள் F4 கொடுத்த உடனே Fங்கிற காலமுக்கு பக்கத்தில் ஒரு டாலர், 1ங்கிற ரோவுக்கு பக்கத்தில் ஒரு டாலர் வருது பார்த்தீங்களா, அதாவது 1ங்கிற அந்த ரோவும் லாக் ஆகிருக்கு, Fங்கிற காலமும் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். 2 லாக் ஆகிருச்சு. இல்லை மறுபடியும் நீங்கள் போய் F4 நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா 1ங்கிற ரோ மட்டும் என்ன ஆகுது, இப்போ லாக் ஆகுது. இல்லை மறுபடியும் நம்ம F4 கொடுக்குறோம்னா Fங்கிற காலம் மட்டும் லாக் ஆகுது பார்த்தீங்களா, இப்படி ஏதாவது ஒன்று லாக் ஆகிறது மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு விதமான ஃபில்லிங்கில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நமக்கு இப்போ தேவைப்படுறது என்னது, நீங்கள் F4 ரிப்பீட்டாக கொடுக்க அப்போ ஃபஸ்ட்டு என்னது வருது, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். அதுக்கு அடுத்து என்னது, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அதுக்கு அடுத்து என்னது, இது ரெண்டுமே என்னது, மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ். அப்போ நம்ம செய்கிற ஒர்க்குக்கு என்ன விதமான செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா அந்த செல் ரெஃபரன்ஸை முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், லேர்ன் பண்ணியிருக்கணும். 3 விதமான செல், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே, சாதாரண விஷயந்தான். உங்களுக்கு லாக் பண்ண நவுறக்கூடாதுப்பா, நான் எப்படி செலெக்ஷன் இப்படி அப்படி நவுத்தினாலும், ஐ மீன் ரெஃபரன்ஸை ஃபில்லிங்கில் நான் இப்படி நவுத்தினாலும் எனக்கு இந்த செலெக்ஷன் அப்படியே லாக்கில் இருக்கணும், அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே லாக் பண்ணி இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், எந்த செல் வேணுனாலும் சரி F4 கொடுத்து ஜஸ்ட் ஒரு லாக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஃபில் பண்ணும்போது எங்கேயும் நவர போகிறதில்ல, நமக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்கும், நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போது இதுவும் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேசிக் யூஸராக இருந்தாலும் சரி முதல்ல செல் ரெஃபரன்ஸோட டைப்பை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப நல்லதுன்னு கிடையாது, ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு பேசிக்கான விஷயம், அது இருந்தால் தான் அடுத்தடுத்த சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாவை நீங்கள் பில்ட் பண்ணாலும் சரி, இது தேவை, இது அத்தியாவசியம், இது கண்டிப்பாக உங்கள் நாலேஜில் இருக்க வேண்டிய விஷயம். ஸோ செல் ரெஃபரன்ஸை கரெக்டாக லேர்ன் பண்ணி வச்சுக்குங்க. இல்லை இது உங்களுக்கு ப்ரீஃபாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 2 வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இனி பண்ணாதீங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸல் யூசர் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான யூசர் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாதுன்னா யாரும் வந்து உங்களை பார்த்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் உங்களுக்கு இது 2 கட்ட வேலையாக பார்த்தீங்கன்னா மாறிடும். அடுத்த 2 வேலை அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா க்ளீனப்னு ஒன்று செய்கிற மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இல்லை எரர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து செய்யுங்க. போனஸாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அடிக்கடி போய் சேவ் பண்ணுங்கள். ஓகே, இல்லை நீங்கள் OneDrive வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோ சேவ் யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி சேவ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தெரியாமல் என்னத்தையா ஒன்று டெலிட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று செஞ்சிட்டிங்களா, Ctrl+Z கொடுத்து பின்னாடி வாங்க. நிறைய பேர் அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்படி எனக்கு போயிடுச்சு, டேட்டா போயிடுச்சு அப்படி செய்கிறது. தயவு செஞ்சு அப்படி சொல்ல வேண்டாம். சேவ் பண்ணுங்கள், அடிக்கடி சேவ் பண்ணுறது ரொம்ப நல்ல பழக்கம். அதனால் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு டேட்டாவை பில்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க்கை டைமை செலவு பண்ணி ஒரு ஒர்க்கை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை வந்து திருப்பி அந்த சரி பண்ணுறதுக்கு இன்னொரு நேரத்தை செலவு பண்ணாத மாதிரி நீங்கள் அதை லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் அதை கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் இல்லை நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் செய்கிறதில்ல, நான் வேறு மாதிரி மிஸ்டேக் நான் செஞ்சு இப்படிலாம் லேர்ன் பண்ணியிருக்கிறேன்னா
நீங்கள் அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பார்க்க ஆசைப்பட்றேன் உண்மையிலே. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.